18th செஞ்சுரியில் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு க்ளவுஸ் இல்லை, ஒரு ஐசியூ வார்டு இல்லை, சானிடைசர் இல்லை. ஆனால் இப்படி இருந்த டாக்டர்ஸ்லாம் ஒரு கிளென்லினஸ் இல்லாமல் இருந்திருக்காங்க. எப்படின்னா டைரெக்டாக அட்டாப்சி, அதாவது உடல் கூறு பரிசோதனை பண்ணிட்டு டைரெக்டாக ப்ரெக்னென்ட் டெலிவரிக்கு போகிறது, பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணுறப்ப நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டது. இந்த டைமில் தான் நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் பேர் என்னன்னா இக்னஸ் செமல்வைஸ். இவர் ஹங்கேரியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் 1840s ஒரு ஃபிசிஷியனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இந்த டைமில் இவர் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் நிறைய உயிரிழப்பு பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் செத்தா பரவாயில்ல, வரவங்கள முக்கால்வாசி பேர் இறந்து போகிறத நோட் பண்ணுறாரு. அதில் மோஸ்ட்டாக யாருன்னா உமன்ஸ், அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ். எதனால் இவங்களாம் இறக்குறாங்கன்னா சைல்டு பர்த் ஃபீவர் அப்படின்ற ஒரு நோயாக இறந்து போகிறாங்க. எப்படின்னா 10 பேர் ப்ரெக்னென்ட் ஆகி அவங்க டெலிவரிக்கு வராங்கன்னா அதில் வந்து ஒருத்தவங்க தான் உயிர் பிழைக்கிறாங்க. இஸ்னாக் வந்து இதை ரொம்ப நாளாக நோட் பண்ணிட்டு இருக்காரு, ஏன் இப்படி இறந்து போகிறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. ஒருவேளை வந்து இவங்க வந்து இந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஓவர் க்ரௌட், அதாவது அதிகமான கூட்டம் இருக்கிறது, இல்லைன்னா டயட், இதெல்லாம் ஒரு காசாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. ஆனால் திடீர்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸு, அவரோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து இறந்து போகிறத பார்க்குறாரு. இதுக்கும் ப்ரெக்னன்சி லேடிஸ் டெத்துக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ தான் வந்து இவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் வந்து அட்டாச்சி பண்ணிட்டு அப்படியே கையோட வந்து ப்ரெக்னன்சியும் பார்க்குறாங்க. இதனால்ட்டு வந்து அந்த அட்டாச்சி பண்ணப்போ இவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்க மாட்டாங்களே, ஸோ அதில் இருக்கிற கிருமி ஜெர்ம்ஸ்லாம் வந்து இந்த ப்ரெக்னன்சி பண்ணுறப்ப ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்குது. இதனால தான் வந்து சைல்டு ஃபீவர் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இக்னஸ் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ஸ்டாஃப்ஸையும் கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாரும் வந்து லைம், அதாவது எலுமிச்சை பழத்தை வந்து கையில் போட்டு தேய்ச்சிட்டு அப்புறமேல்ட்டு பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுங்க, அப்புறமேல்ட்டு எந்த ஆப்ரேஷனாலும் பண்ணுங்க, அப்போ தான் வந்து உயிரிழப்பை கம்மி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தியரியை சொல்கிறாரு. பட் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் யாருமே அதை நம்பல. ஏன்னா ஏதோ கிணத்தனமாக பேசிட்டு இருக்கான் அப்படின்ட்டு தான் இருந்திருக்காங்க. பட் அது வந்து 100% ஒர்க் ஆயிருக்கு. 10 பேருக்கு வந்து ப்ரெக்னன்சி பார்க்குறாங்கன்னா அதில் வந்து ஒருத்தங்க தான் இந்த மாதிரி டெத் ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சது. ஸோ அப்போ வந்து ஒரு சில பீப்புள்ஸ் நம்புறாங்க, ஓகே இவர் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு. ஆனால் ஹங்கேரியில் இருக்கிற மெடிக்கல் கம்யூனிட்டி வந்து இதை நம்பல. அவங்க வந்து இவன் என்ன ஏதோ லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கான் அப்படின்ட்டு தான் அவங்களும் நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஈவன் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இவரை பார்த்து கிண்டல் அடிச்சாங்க. ஏன்டா அவனுக்கு சாவணுட்டு விதி இருந்தால் அவன் செத்துருவான்டா, நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க, கையில் எலுமிச்சப்பழம், அதாவது லெமன் குளோரைடை ஹேண்ட் வாஷ் பண்ணால் இந்த மாதிரி டெத்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆனதுக்கப்புறமேல்ட்டு இக்னஸை மெடிக்கல் கம்யூனிட்டிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. 1865ல் இவருக்கு கையில் ஒரு புண்ணு ஏற்பட்டு அதில் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி அது மூலிமா இவர் இறந்து போகிறாரு. அப்புறமேட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு சயின்டிஸ்ட் லூயிஸ் அண்ட் ஜோசப் இவங்க 2 பேரும் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி இதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆமாம், இந்த மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணால் கையில் இருக்க ஜெர்ம்ஸ்லாம் வந்து செத்து போயிடும், இதனால் வந்து நம்மளால நிறைய டிசீஸை தவிர்க்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க, கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது. ஸோ இதுதான் ஹேண்ட் வாஷ் அண்ட் சோப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பை.